نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى في شأن حبيبه تعليما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا محمد التي كلمت البركة بذاته ومحياه وتعثرت العوالم بطيب ذكره ورياض صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முத்து முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தடம்பெறாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் அக்தாபுகள் குறிப்பாக இக்குழுவில் இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நீண்ட நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10, அந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 மிக மிக சிறப்பான நாட்கள். அந்த நாட்களிலே அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கு நிறைய வழிகளையும் நிறைய பாக்கியங்களையும் கொண்ட நாட்களாக இருக்கிறது என்பதாக ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த கடைசி 10 தொடங்க இருக்கிறது. இப்ப ரமலானுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் நாம் முதல் 10 ஒரு துஆவை செய்தோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், இறைவா எங்களுக்கு உன்னுடைய கிருபையை ரஹ்மத்தை அருள்வாயாக என்கிற துஆ. இரண்டாவது 10 மகுஃபிரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டோம், பாவ மன்னிப்பை, நாம் செய்த பாவத்திற்குண்டான மன்னிப்பை தருவதாக அந்த இரண்டாவது 10 அல்லாஹ் வைத்திருந்தான். இப்போ மூன்றாவது 10 அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் இந்த 10 நாட்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒன்று, அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னah, இறைவா எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்து சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக என்கிற இந்த 2 பெரிய துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஓத கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்ப இந்த கடைசி 10 நாட்களில் அதிகம் இந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக இந்த கடைசி 10 வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து ஹதீஸிலே ஒரு விஷயம் வரும். ஒரு 3 விஷயங்களை சொல்லுவார்கள். முதல் விஷயம் ஷத்த இஸாரஹு, கடைசி 10 வந்து விட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டியை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். ஷத்த இஸாரஹு, வேட்டி அப்படியே வரிஞ்சு கட்டிப்பாங்களாம். இப்ப அதுக்குண்டான அர்த்தம் என்னவென்று பார்த்தால், பொதுவா ஒரு வேலையை மும்முரமா நம்ம செய்யறோம்னு சொன்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேலை செய்யறோம்னு சொல்லுவோம். இப்ப இதைதான் அந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது. மற்ற நாட்களில் இருப்பதை விட, ரமலானுடைய முந்தைய 20 நாட்களில் இருப்பதை விட இந்த கடைசி 10 வந்து விட்டால் வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு அமல்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி விடுவார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஏன் சொன்னா, ரமலானுடைய முதல் 10 நடந்து போகும், இரண்டாவது 10 ஓடி போகும், மூன்றாவது 10 பறந்து போகும். நாம் கண் இமைக்கும் நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத விதத்தில் மிக நேரமாக விரயமாக நம்மை விட்டு கடந்து போகிற கடைசி 10 நிறைய ஹைர் பரக்கத்துகளை அல்லாஹ் வைத்திருப்பதால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு அமல்களிலே இறங்கி விடுவார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். இது ஒண்ணு. இரண்டாவது, ஐக்கல அஹ்லஹு, குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். மற்ற நாட்கள்ல ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறோம். வருடத்தில் அத்துணை நாட்களிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல் எப்படின்னு சொன்னா, இஷாவுடைய தொழுகை முடிஞ்சுன்னு சொன்னா சாப்பிட்டு படுத்துருவாங்க. இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது வரலாறுகளில், ஹதீஸ்களில். பொதுவாக ரசூலுடைய ஷெட்யூலே, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த, வழிமுறைப்படுத்தி கொண்டிருந்த நடைமுறையே இஷாவுக்கு பின்னாடி படுத்துருவாங்க. சீக்கிரம் காலையில் தஹஜ்ஜத்திலே எழுந்து அவர்கள் இபாதத்திலே ஈடுபடுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே, ஆரம்ப நேரத்திலே எழுந்து விடுவார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் மற்ற நாட்கள், நோன்பு அல்லாத நாட்கள்ல பார்த்தா தஹஜ்ஜத்தினுடைய ஆரம்ப நேரத்தில் எந்திரிக்கும் போது ரசூல் என்ன செய்வாங்கன்னா, காம ருவைதா வ ஃபதஹல் பாப ருவைதா வ அக்லகல் பாப ருவைதா என்ற ஹதீஸ்களில் வருகிறது. ரசூல் நோன்பு அல்லாத மாதங்களில் காலை நேரத்தில் தஹஜ்ஜுடைய ஆரம்ப நேரத்தில் இபாதத்துக்காக எந்திரித்தார்கள் என்று சொன்னால் பூனை மாதிரி எந்திரிப்பாங்களாம், அமைதியா எந்திரிப்பாங்களாம். எழுந்திரித்து கதவை அமைதியாக திறப்பார்கள், செருப்பை அமைதியாக அணிவார்கள், கதவை அமைதியாக மூடிவிட்டு பள்ளியில் இபாதத்துக்கு சென்று விடுவார்கள். எதற்காக வேண்டி இப்படி செய்தார்கள் என்றால் பார்த்தால், தஹஜ்ஜுடைய ஆரம்ப நேரத்திலே ரசூல் எந்திரிக்கிற பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்க தூங்குறவங்க டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, அவங்க தூக்கத்தை நாம் கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பொறுமையா எந்திரிச்சு இபாதத்துக்கு போவாங்கன்னு ஹதீஸ்களில் வருது. இப்ப தஹஜ்ஜுடைய கடைசி நேரத்தில் தான் குடும்பத்தார்களை எழுப்பி தொழுவ சொல்வார்கள் மற்ற மாதங்களில். ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இரவில் ரசூல் தூங்கவே விட மாட்டார்களாம். அதுவும் கடைசி 10 நாட்கள் வந்து விட்டால் ஹதீஸிலே வருகிறது, ஐக்கல அஹ்லஹு, குடும்பத்தார்களை எழுப்பி விடுவார்கள். சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அத்துணை பேர்களையும் எழுப்பி விட்டு நீங்க அமல் செய்யுங்க, கடைசி 10 ரசூலுல்லாஹ் அங்கு இஷாரா செய்வார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இது இரண்டாவது வகை. மூன்றாவது, அஹ்யா லைலஹா, அந்த ரமலானுடைய கடைசி 10 இரவு முழுவதுமே ரசூலுல்லாஹ் தூங்காம முடிச்சிருப்பாங்களாம். இரவு முழுவதும் தூங்காமல் முடித்து இருந்து இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். ரசூலுடைய மற்ற மாதங்களுடைய அமல்களை பார்க்கிறோம், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சு தஹஜ்ஜுடைய அமல் செய்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கிறது? சஹாபாக்கள் தஹஜ்ஜத்தில் எழுந்திருத்த நேரத்தில் தான் இன்றைக்கு நம் நடைமுறை தூங்கவே போறோம். 2:30-3 மணிக்கு தான் தூங்க போறோம். இப்ப மிகப்பெரிய ஒரு முசீபத்தினுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். சஹாபாக்கள் சீக்கிரம் தூங்கி நேரம் தஹஜ்ஜத்திலே எழுந்திருத்து அமல் செய்தார்கள். ஆனால் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அவங்க எந்திரிச்ச நேரத்துல தூங்கவே போறோம். இப்ப அந்த மாதிரி ஒரு முசீபத்துடைய காலத்துல இருக்கிறோம். ரமலானுடைய காலத்திலே ரசூலுல்லாஹ் கடைசி 10 வந்து விட்டால் வேட்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு குடும்பத்தார்களை எழுப்பி விட்டு இரவு முழுவதும் முழித்திருந்து அமல் செய்வார்கள், இரவு முழுவதும் முழித்திருந்து அமல் செய்வார்கள் என்பதாக நம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. பொதுவாக ரமலானுடைய மாதம் என்று வந்து விட்டாலே, நாம் கடைசி 10 வந்து விட்டாலே தனிமையை நாடி இஅ்திகாஃப் இருப்பது நம்முடைய வழக்கம். இப்ப இஅ்திகாஃபை குறித்து நான் சிந்திக்கிற பொழுது பார்த்தால், இஅ்திகாஃப்னா என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நம்ம அல்லாஹ்வை நாடி அல்லாஹ்வை தேடி தனிமையில் இருந்து இபாதத் செய்வது. தனியா உட்கார்ந்துக்கிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டு தொழுதுகிட்டு துவா செஞ்சுக்கிட்டு திக்ர் செஞ்சுக்கிட்டு தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை தேடுவது. இப்ப எதற்காக வேண்டி இந்த இஅ்திகாஃபினுடைய ஒரு அமல் வந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது பார்த்தால், தனிமையாக இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு கிடைப்பான்னு வருது. ரசூலுல்லாஹ் 36 வயதிலே ஹீரா குகைக்கு போய் 4 வருடம் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை வணங்கினார்கள், இபாதத் செய்தார்கள். தனிமையில் இருந்து ஜிக்ர்கள் செய்கிற பொழுது 40வது வயதிலே அவர்களுக்கு நபித்துவ பட்டம் கிடைத்தது, அல்லாஹ்வும் கிடைத்தான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் நபி அவர்களையும் தன்னந்தனியாக மக்காவில் விட்டுவிட்டு ஊரை விட்டு ஒதுங்கி போய் தனியாக இருந்து இபாதத் செய்த பொழுதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு கிடைத்தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறோம், அவர்கள் தூர் மலையினுடைய அடியில் போய் உட்கார்ந்து கொண்டு
அல்லாஹ்விடத்தில் தனிமையில் இஅ்திகாஃப் இருந்து நோன்பு இருந்துதான் அந்த தௌராத்தினுடைய வேதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படையில் தான் ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நாம் தேட வேண்டும். அதுவே ஏத்திகாஃப்ல இருக்கும் போது அந்த ஏத்திகாஃப்ல இருக்கிற நபர்கள் நாமளே ஒரு கூட்டா சேர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பது சரியல்ல. வெறும் தனியாக இருக்க வேண்டும், வெறும் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை தேட வேண்டும். இதைத்தான் ஹதீஸ்கள் வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் பார்க்கிறோம், ஏத்திகாஃப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வருவதாக ஒருவர் வருவார்கள். சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு பொறுமையா பேசிட்டு போற அமைப்பெல்லாம் நாம் பார்க்கிறோம், சென்னையில எல்லாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயம். இஅ்திகாஃப் என்றாலே எதற்காக வேண்டி அந்த அமல்? அல்லாஹ்வை தேடி அல்லாஹ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய நல்லதுகளை, ஹைறுகளை, பரக்கத்துகளை, நன்மைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இஅ்திகாஃப் என்கிற ஒரு அமல் வந்தது. அந்த இஅ்திகாஃபினுடைய அமலிலே நாம் இருக்கிற பொழுது உலக சிந்தனை இல்லாமல் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் மட்டும் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். சொல்ல போனா செல்போன் கூட நம்ம கையில இருக்கக்கூடாது. செல்போனே ஒரு மிகப்பெரிய ஒரு முசீபத்து தான். இப்போ மொத்த உலகமும் ரசூலுல்லாஹ் நம்ம கையில இருக்குன்னு சொன்னா அது செல்போன் தான். கையில் ஒரு கை அளவு தான் இருக்கும், ஆனால் உலக நடப்புகள் அத்துணையும் தெரியும். இந்த அளவுக்கு உலகத்தையே கையில் வைத்திருக்கக்கூடியதாக ஒரு முசீபத் இன்றைக்கு நம் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அது செல்போன் தான். அப்படிப்பட்ட செல்போன் தொடர்பு கூட இல்லாமல் வெறும் தொடர்பு என்று சொன்னாலே அது அல்லாஹ்வோடு மட்டும்தான் என்கிற அடிப்படையில் நாம் இஅ்திகாஃப் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய முழுமையான நன்மையை பெற முடியும். இஅ்திகாஃப் என்று சொன்னாலே 3 வகை. ஒன்று வாஜிபான இஅ்திகாஃப். ஒருத்தவங்க நான் ரமலானுடைய கடைசி 10ல நான் இஅ்திகாஃப் இருக்க போறேன்னு சொல்லி நேர்ச்சி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, நியத் வைத்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பது வாஜிப். இது வாஜிபான இஅ்திகாஃப் என்று சொல்லுவார்கள். 2வது வகை சுன்னத்தே முஅக்கதா என்று சொல்லுவார்கள். சுன்னத்தே முஅக்கதா என்று சொன்னால் ரசூல் விடாமல் தொடர்படியாக செய்ததின் அடிப்படையிலே அந்த சுன்னத்தை அப்படியே பின்பற்றி நாம் செய்வது என்று சொல்லுவார்கள். இதை பின்பற்றி கடைசி 10 நாளும் இருப்பது சுன்னத்தே முஅக்கதா. சொல்ல போனா இந்த 2வது வகையை சுன்னத்தே கிஃபாயா என்று கூட சொல்லுவார்கள். ஊர்ல இருக்கிற மொத்த பேர்களுக்கும் சார்பாக யாராவது ஒரு பேர் அந்த மஹல்லாவில் அந்த 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரு மேலுமே அது ஒரு குற்றமாக அமைந்து விடும் என்பதாக வரலாறு அந்த மார்க்க சட்டத்திலே பார்க்க முடிகிறது. 2வது வகை இஅ்திகாஃபினுடைய முதல் வகை வாஜிபான இஅ்திகாஃப். கண்டிப்பாக 10 நாட்கள் தொடர்படியாக இருக்க வேண்டும். 2வது வகை சுன்னத்தே முஅக்கதா. ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன 10 ஆண்டுகள், மதீனாவில் சரியாக 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நாம் அறிந்த விஷயம். 53வது வயதிலிருந்து 63வது வயது வரை மதீனாவிலே இருந்தார்கள். 10 ஆண்டுகளிலும் விடாமல் ரசூலுல்லாஹ் கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சில குறிப்புகளில் பார்க்கிற பொழுது ரசூல் மரணிக்கிற கடைசி வருடம், அந்த வருடத்தினுடைய ரமலானுடைய மாதத்தில் 20 நாட்கள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? 2வது 10லிருந்து இஅ்திகாஃப் இருந்துட்டாங்க. அதற்குண்டான காரணம் என்னவென்று பார்த்தால், ரசூல் மரணிப்பதற்கு முந்தின வருடம், அதற்கு முன்னாடி வருடம் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தயாராயிட்டாங்க. கடைசி 10 வந்து விட்டது. இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ரெடியா இருக்கும் பொழுது கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வர ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. போக ரசூலுல்லாஹ் கிளம்பி கொண்டிருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், எல்லாருமே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோமே, நானும் உங்க கூட இருக்கிறேனே, நீங்கள் பள்ளியில ஒரு ஓரத்தில் இருங்கள், நான் ஒரு ஓரத்துல ஒரு துணியில கூடார மாதிரி போட்டு இங்க இஅ்திகாஃப்ல இருக்கிறேன். இப்ப ரசூல் அனுமதியோடு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியூர் போற சூழ்நிலை இருந்துச்சு. போயிட்டு ரிட்டர்ன் வராங்க கடைசி 10ல இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக வேண்டி. வருகிற பொழுது பள்ளியில பார்த்தா 9 கூடாரம் இருக்குது. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் பதறி போயிட்டாங்க. என்னப்பா, ஆயிஷா ரலியல்லாஹு ஒன்று தானே கேட்டாங்க, இன்னும் 9 கூடாரம் இருக்கு. உள்ள சஹாபாக்களிடத்தில் விசாரிக்கிற பொழுது சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஅ்திகாஃப் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்ச உடனே உங்களுடைய மற்ற மனைவிகள் 9 மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க மட்டும் தான் இஅ்திகாஃப் இருப்பாங்களா, நானும் இருப்பேன்னு சொல்லி பள்ளியில் கூடாரம் போட்டு தங்கி விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கேட்ட ரசூலுல்லாஹ், இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவன் எந்த பிரச்சனையும் வராமல் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
ரசூல் அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்தார்கள். பார்த்தார்கள், மற்ற மனைவிகள்கிட்ட போய் என்னப்பா நீ இப்படி வந்து இருக்கக்கூடாது, சரியா இருக்காது, பள்ளிவாசல்ல அமைப்பு சரி வராதுன்னு சொன்னா என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, நாங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துவிடும். இப்ப இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஆனால் இப்படி ஒரு குழப்பமும் பள்ளியில் ஏற்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு முடிவு எடுத்தாங்க. திடீர்னு சொன்னாங்க, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க. மற்ற மனைவிகள் டக்கு கல்விக்கு போயிட்டாங்க. இப்ப ரசூல் இஅ்திகாஃப் இல்லை என்று சொன்னவுடன் அத்துணை மனைவிமார்களும் வீட்டுக்கு போய்விட்டார்கள். இப்ப இந்த சம்பவம் ரசூல் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்தது. இப்ப அந்த வருடத்தில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கவில்லை. மற்ற 10 ஆண்டுகளில் ஒரு வருடத்தை தவிர மற்ற 9 ஆண்டுகளிலுமே ரசூலுல்லாஹ் சரியான முறையிலே இஅ்திகாஃப் கடைசி 10 இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு ஆண்டு விடுபட்டதற்காக வேண்டி மரணிக்கக்கூடிய அந்த வருடத்திலே ரமலானில் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. காரணம், அதுக்கு முந்தான வருஷம் இந்த பிரச்சனை நடந்து இஅ்திகாஃப் விடுபட்டதுனால. இப்ப ரசூலுடைய சுன்னத் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்கிற அடிப்படையில், சுன்னத்தே முஅக்கதா என்கிற அடிப்படையில் 10 நாட்களும் இருப்பது சுன்னத்தே முஅக்கதா. இது 2வது இஅ்திகாஃப். 3வது வகையான இஅ்திகாஃப் முஸ்தஹப்பான இஅ்திகாஃப். முஸ்தஹப்பான இஅ்திகாஃப்னா என்ன? ஒரு நாள் இருப்பது, 3 நாட்கள் இருப்பது, 1 மணி நேரம் இருப்பது, பள்ளியில் தொழுக வரும் பொழுது நியத்து வைத்துக் கொண்டு இஅ்திகாஃப் நியத்து வைத்துக் கொண்டு அடுத்த வக்துக்கு போகும்போது இஅ்திகாஃப்ல இருந்து வெளியே போற நியத்தை வச்சுக்கிறது, தராவீக்கு உள்ள வருகிற பொழுது இஅ்திகாஃப் நியத்தை வைத்து வெளியே செல்வது, இதுவெல்லாம் முஸ்தஹப்பான இஅ்திகாஃப் என்று சொல்லுவார்கள். 10 நாட்கள் தாண்டி அதை விட குறைந்து 9, 8 எது வந்தாலும் அது முஸ்தஹப்பிலே கட்டுப்படும் என்று சொல்லுவார்கள். இப்ப இஅ்திகாஃப் என்கிற வழிமுறையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி 10 நாட்களிலே ஏற்படுத்தி கொடுத்ததுக்குண்டான மிகப்பெரிய காரணம், மிக முக்கியமான காரணம், அன்றைக்கு வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து இன்றைக்கு வரை நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம் மனம் சுத்தமாக வேண்டும் என்று சொன்னால், நாம் எது செய்தாலும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் ஹைர் பரக்கத்துகளை நேரடி தொடர்பின் காரணமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது போன்று தனிமையில் இஅ்திகாஃப் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் கிடைப்பான் என்பது வரலாறு நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் 4 வருஷம் ஹீரால போய் கஷ்டப்பட்டாங்க. ஹீரா குகை, அத்ரூனு குகை, மொத்தம் நான் அந்த தராவியில கூட சொல்லியிருக்கிறேன், காரு கஹுஃப்னு சொல்லுவாங்க. கஹுஃப்னு சொன்னா ஒரு 4-5 பேர் தங்கிறதுக்கு உண்டான அமைப்புல உள்ள ஒரு குகை. காருன்னு சொன்னா ஒருத்தர் கூட தங்குவதற்கு கூட இடம் இல்லாத அளவு சிக்கலான இடம். ரசூலுல்லாஹ் இருந்த ஹீரா குகை கார் என்று சொல்லுவார்கள். ஒருவர் கூட இருப்பதற்கு சிரமமான இடம். அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் ஊரை விட்டும் மனைவியை விட்டும் மக்களை விட்டும் எல்லாவற்றையும் துறந்து ஹீராவிலே வந்து 4 வருஷம் தனிமையில இஅ்திகாஃப் இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ்வே கிடைத்தான். ரசூலுல்லாஹ்வே மாறினார்கள். 40 வயசு நபித்துவம் பட்டமே கிடைச்சது. இப்ப அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இஅ்திகாஃப் என்பது மிக முக்கியமான அமல். அந்த அமல் மற்ற மாதங்கள்ல நாம இருக்க முடியும் சொன்னா இருக்க முடியும். ஆனால் ரசூலின் வழிமுறையை பார்க்கிற பொழுது இந்த மாதத்தில் அல்லாஹ்வை பெறுவதற்கும் அல்லாஹ்வை அடைவதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக அல்லாஹ்வின் மாதமாகவே இந்த ரமலானுடைய மாதம் இருப்பதால் அந்த மாதத்தில் அல்லாஹ்வை தேடி, அதுவும் குறிப்பாக கடைசி 10 அமர்ந்து கொண்டு இஅ்திகாஃப் இருப்பது சிறந்தது, மிக மிக சிறந்தது என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் அல்லாஹ்வை அடைவதற்கு லேசான காரியம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் சிறப்பான முறையிலே பின்பற்றி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.